ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாருமே நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு கேட்டதுக்கு, இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்துடுவாம்மா, அவன் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறான், வந்துடுவான் இப்போது. அவன் ஒரு 12 மணிக்கு தான் வருவான். நைட்டு ஒரு 10 o'clock போயிட்டு அந்த டைமுக்கு தான் வருவான். அவனுக்கு 1 hour ட்ராவல் இங்கேருந்து. சொந்த வீடுங்கிறதுனால எங்களால் ரெண்ட்டுக்கெலாம் போக முடியல. அது எதுக்கு கொடுத்துக்கிட்டுங்கிறதுனால அவன் கேப் வரும், இல்லை அப்படி இல்லைன்னா கூட பைக்கில் போய்க்குவான், காரும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வாமா வீட்டெல்லாம் சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனோட அம்மா அழைச்சிட்டு போனாங்க. அப்போ அழைச்சிட்டு போயிட்டு ரூமு, அதுக்கப்புறம் மேலே மாடியில் இருக்கிற வீடு எல்லாத்தையும் கொஞ்சம் சுற்றி காமிச்சாங்க. அப்போ சுற்றி காமிச்சதுக்கப்புறம் என்னம்மா அந்த கல்யாணத்தில் உனக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே தான் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு புரியுதுமா, உன்னோட சூழ்நிலை புரியுது. அம்மா என்னடா திடீர்னு கல்யாணம்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் நான் ஒரு வாரத்தில் நிச்சயம்னு சொல்லியிருப்பாங்க. எதுவுமே உனக்கு புரிஞ்சிருக்காது, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, சரி சரிம்மா, நான் உங்கள் அம்மாவோட ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். என் பேர் லதா. உனக்கு நீ என்னை பார்த்துருக்க மாட்டேன், ஆனால் உங்கள் அம்மா என்னை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னோட பையன் தான் அவன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னோட ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப தான் அம்மாவை மீட் பண்ணேன். அப்போ அம்மாவோட சொந்தக்கார பொண்ணு, உனக்கு யாரோ ஒருத்தவங்க லவ் மேரேஜ்னால அந்த கல்யாணத்துக்கு நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். லவ் மேரேஜ்னால அந்த பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டுமா. லெட்டர் எழுதி வச்சுட்டு போனோன்னே கல்யாணமே நடக்கலை. அதனால கல்யாணம் நடக்காதனால ரொம்ப அவங்க அப்பா ரொம்ப முடியாமல் போயிட்டாங்க. அப்போ தான் அந்த கல்யாணத்தில் நாங்கள் மீட் பண்ணி பேசிட்டோம். இது மாதிரிலாம் பண்ணுறாங்கனால அம்மா கவலைப்பட்டுச்சு. இது மாதிரி எனக்கும் பொண்ணு இருக்கிறா, அவளும் வேலை பார்த்துட்ருக்கா, நம்ம எதுவுமே இந்த காலத்தில் சொல்ல முடியாது அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் என் பையனுக்கும் நான் மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படின்னோன்னா உடனே ஓகே, ஒரே ஊர் அப்படிங்கிறதுனால, சொந்தக்காரங்க தானே அப்படிங்கிறதுனால, அப்புறம் எங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அம்மாவும் அப்பாவும் எல்லாம் வீடெல்லாம் பார்த்தாங்க, பையன்லாம் பார்த்தாங்க. பிடிச்சிருக்குன்னொன்னே உடனே சரி ஓகே, நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணிடலாம். அதோட அம்மாவுக்கும் இடையில கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதுவும் நம்ம இப்போ நம்ம நல்லா இருக்கிறப்பே நம்ம பிள்ளைங்களுக்கு பண்ணினாதானே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு அந்த ஒரு எண்ணமும் வந்துடுச்சு. அப்படின்னோடனே, ஓ இதுதான் காரணம் ஆண்டி, எனக்கு இது அம்மா சொல்லியிருந்தா கூட ஓகே அப்படின்னு. அவங்க எதுவுமே சொல்லாமல் இது மாதிரி இன்னும் ஒரு வாரத்தில் நிச்சயம் அப்படின்னோடனே, எனக்கு எதனால் அவங்க அந்த மாதிரி முடிவெடுத்தாங்க. ஏன்னா நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஊருக்கு வந்துட்டு போனப்போ கூட, இப்போல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணுறதுல நீ நல்லா ஒர்க் பண்ணிப்போ தானே, 2 years ஆகுதுன்னு, ஒரு 2 years கழித்து கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போ தானே நல்லா சேலரிக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு திடீர்னு இந்த மாதிரி முடிவெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒன்றுமே புரியல ஆண்டி அப்படின்னோடனே, சரி சரிம்மா, விடு அதெல்லாம் ஒன்றும் பற்றி கவலைப்படாத, நாங்கள் இருக்கிறோம் உனக்கு, நீ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, உனக்கு நல்ல லைஃப்பை தான் உங்கள் அம்மா அமைச்சு கொடுப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா. நானும் ரிட்டையர் ஆகிட்டேன், வேலை பார்த்து. அங்கிள் மட்டும் அவர் ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்ருக்காரு. எனக்கு ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அவள் டெல்லியில் இருக்கா. அவங்க பையன், மாப்பிள்ளை எல்லோரும் அங்கேயே செட்டில் ஆகியிருக்காங்க. அவங்களே அங்கேயே எல்லாம் வேலை பார்த்துட்ருக்கனால எப்போயாச்சும் இயர் ஒன்ஸ் தாம்மா வருவாங்க. ஒரு 10 days இருப்பாங்க, போயிடுவாங்க. பையன் நாங்கள் 3 பேர் தான். அப்படியே நீங்கள் இங்கேருந்து உனக்கு பையனுக்கு ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு மேரேஜ் ஆகி அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவனுக்கு நியர்பை ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே ஏதாச்சும் ஒரு ரெண்ட்டுக்கு வீடு எடுத்துகிட்டு நீங்கள் 2 மட்டும் கூட தனியாக அந்த நாளைக்கு ஸ்டே பண்ணி இருங்க. அப்புறம் ஒரு குழந்த அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வேணால் நாங்கள் பார்த்துக்குறோம், பண்ணுறோம். அதில் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் எங்களோட சந்தோஷம். ஏன்னா அவன் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 70,000 கிட்ட சம்பளம் வாங்குகிறான். ஒரு தடவை அவனே இடம்லாம் 2, 3 ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்கான். சொந்த வீடு இங்கே இருக்கிறனால எதுக்கு வீடு வேறு எங்கேயும் கட்டிக்கிட்டு அப்படிங்கிறதுனால அதில் கொண்டு எதுக்கு பணத்தை போடணும் அப்படிங்கிறதுனால அவன் ஃப்ளாட்டாக வாங்கி போட்டான். கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுவும் சைடில் பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப டேலண்டான பையன் அப்படின்னோடனே, அப்புறம் அம்மாவும் சொன்னாங்க உன்னை பற்றி, அவங்களும் சொன்னாங்க நீயும் நல்லா படிப்பியா, நல்ல மார்க்கு, அதுக்கப்புறம் நல்லா மார்க் எடுத்துகிட்டு காலேஜ்லேயும் டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ரைவேட் கம்பெனியில் நீயும் இப்போ ஒரு 40,000 கிட்ட வாங்கிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க எனக்கு.
நீயும் ஒர்க் பண்ணுறதுனா கூட கல்யாணத்துக்கு அப்புறம் ஒர்க் பண்ணலாம். ஒரு 1 இயர் 2 இயர்ஸு இல்லை ஒரு 1 இயருக்கு அப்புறம் ஒர்க் பண்ணிவிட்டு கூட லேட்டாக குழந்தை அதெல்லாம் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். நாங்கள் அதெல்லாம் வந்து கட்டாயப்படுத்த மாட்டோம். ஏன்னா என் பொண்ணுக்கெலாம் கல்யாணம் ஆகி 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு ஓரளவு வீடெல்லாம் இங்கே டெல்லியில் வாங்கிட்டு தான் வந்து குழந்தையே பெற்றுக்கிட்டாங்க. அதெல்லாம் நம்ம வந்து இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் வந்து அவங்கவுங்க விருப்பமா அதெல்லாம் வந்து முன்னாடி மாதிரியெல்லாம் வந்து என்னை பொறுத்தளவில் எதையும் வந்து நம்ம வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நல்லா பேசினாங்க. அப்போ தான் புரிஞ்சிச்சு, பரவாயில்ல அம்மா வந்து நமக்கு ஓரளவு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியை தான் வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம அம்மா வந்து தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி பேசிகிட்டு இருக்கப்பயே ஒரு மாப்பிள்ளை வந்தார். வந்தோடனே அவருக்கும் என்னை பார்த்தோன்னே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்ல அப்படின்னோடனே அதுக்கப்புறம் 2 பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொண்டாந்து கொடுக்க சொன்னாங்க.